அலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த 2025ஆம் ஆண்டுல மார்ச் மாதத்துக்கான ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கும்ப ராசி நேயர்களே, குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல சனி சூரியனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே இருக்கு. அதோட வந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால வேலையில வந்து பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட குரு பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபம் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரத்துல புதன் ஆனவர் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால தீராத வியாதிகளால அவஸ்தைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது மனசஞ்சலங்கள் என்பது வந்து போகும். ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த மனசஞ்சலங்கள் உங்களை பெரிதான அளவுக்கு பாதிக்காது. சனியானவர் உங்களுடைய ராசியின் மேல இருக்கிறதுனால கூடவே பாத்தீங்கன்னா சூரியன் வேற இருக்கிறார். இதனால உங்களுடைய பெயர் புகழ்ல வந்து களங்கம் சிறிது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க பேசுகின்ற பேச்சிலேயோ இல்ல செய்கின்ற செயல்களிலேயோ கவனமாக இருப்பது நல்லது. சனி சூரியன் இருவரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அல்லது சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போகும். அதே நேரத்துல நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் வரும். தரகு தொழில், கமிஷன் தொழில் மற்றும் கூட்டு தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல சனி பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்துல வந்து ஆட்சியாக இருக்கிறார். இதனால நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்துல வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த சமயத்தில் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. குடும்பஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால நீங்க செய்கின்ற எல்லா செயல்களும் பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் நிச்சயம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். மனசுல பாத்தீங்கன்னா புத்துணர்வு என்பது இருக்கும். அதே நேரத்துல வந்து தைரியங்கள் என்பது அதிகமாக வரும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல மேலதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லை என்றால் மனக்கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல வந்து தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். இதனால வண்டி வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். அதே நேரம் இந்த சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி ஆகையால் உங்களுக்கும் தந்தையாருக்கும் பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். அதோட இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுடைய குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தையாரின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். சுக்கிரன் ஆனவர் வக்ரமாக இருக்கிறதுனால ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆகையால் படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். காதலிக்கிற கும்பராசினியர்களுக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா கோபமான பேச்சுகள் வெளிப்படும். அதே நேரத்துல 5ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாகி வக்ரமாக இருக்கிறார் குடும்பஸ்தானத்துல. இதனால குடும்பம் வந்து அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது பல போராட்டங்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அதே நேரத்துல ராகுவும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறது அவசியம். ஏன்னா குடும்பத்துல வந்து அடிக்கடி உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால முதலீட்டுல வந்து என்னன்னா இந்த சமயத்துல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.